நாங்கள் சேர்கின்ற பக்கம் வெற்றி பெறும். அதுதான் நடக்குது. அதை மாத்திரம் அழுத்தி சொல்றேன். அதுக்கு நான் ஏதோ சும்மா எங்களுடைய தகுதிக்கு மேல பேசுறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தெரியும். நாங்கள் சேருகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சேபிக்கும். அந்த அளவு தான் சொல்றோம். அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு என்டிஏ தான். ஆனா அங்க அந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகள் தான் அதை முடிவு செய்யணும். நாங்க வேணுமா வேணாமா தலைமையை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? நாங்க என்ன சார், நீங்க என்ன கேக்குறீங்க? சரி, உங்கள்கிட்ட கேக்குற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? அதான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் அதான் பதில். நீங்க கேட்கறதுக்கு நான் அப்படியே எழுதி வரலாம் தர முடியாது. நிபந்தனை இல்ல சார், இது எங்கள்கிட்ட உள்ளது தானே. இது இந்த காலகட்டம் வந்துச்சு. சார், எங்களுடைய லட்சியம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது. அம்மாவின் கொள்கைகளை அது அம்மாவின் தொண்டர்கள் தலைமையில தான் கொண்டு வர்றது. நான் அதை பத்தி சொல்லலையே. எங்களுக்கு எங்க உயரம் தெரியும். எங்க தலைமையில ஆட்சி வரும். நான் என்னைக்கு சொல்ல, நான் வெற்றி கூட்டணியில நான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார்? சார், நீங்க எங்க நோக்கம் ஒன்று இருந்தாலும் நீங்க உங்களை அழைத்து கொண்டு உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்க சுவர் இருந்தா தானே செத்துறோம். நீங்க இல்லாம நீங்க உங்களை சூசைட் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க நோக்கம் நிறைவேற என்ன பதில் இது? உங்க நிறுவனத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்களை அழைத்துக் கொள்வீர்களா? என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அதிமுக எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சுன்ற வருத்தத்தின் அடிப்படையில தான் இந்த இல்ல சார் உங்கள்கிட்ட சொல்றாரு. நான் 2000 நீங்க கேட்கறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 2011 அம்மா என்னெல்லாம் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. புரியுதா? 9 வருஷம் நான் அரசியல்ல இல்ல. திரும்பவும் எங்க சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் என்ன என் சார்பா நீ இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பு கொடுத்ததுனால வந்தேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அவங்க நான் என்ன முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றினார்கள். நான் 3 மாசம் டைம் கொடுத்தேன். திகாருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். என் கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வர்றவங்களையும் நான் கவுக்கணும்னு சொல்ல, முதலமைச்சரை மாற்றணும்னு தான் இவங்க எல்லாம் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அதனால நாங்க எங்கள் இதுல கிளியரா இருக்கோம். நீங்க இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒன்ன மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். அவ்வளவுதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம். ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. மற்ற நிச்சயம் போக மாட்டோம். உங்க ஆசை இருக்கா திமுகவில் போகணும்? இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகு சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும். அதான் வச்சுங்க. ஆமா, அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கல. எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are open, doors are open. என்ன இது ஒன்னும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சியா இல்ல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான். அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள் எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தா நாங்க போவோம். அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல. நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள் பின்னடைவா இருக்கு. அவர் தானே தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க தான் சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? ஆமா, இல்ல அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க அவர் ஒரு கட்சி நடத்துறாருல. எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுறேன். நீ ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கிறீங்களான்னு ஏன் அவர் தீண்டத்தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல சார், இல்ல சார், அரசியல்ல
புரட்சி தலைவர் வந்து அந்த இயக்கத்திலிருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து குறைந்த அனுபவம் அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன் நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.